உக்ரைனோட தெய்வத்தாய், தங்கத்தாய் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல சொல்லுவோம் மரியா பெசுக்லியா அவர்கள். அவங்க எப்பவுமே போஸ்ட் போடுவாங்க உக்ரைன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை. அடுத்த ஒரு அதிபரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மெயினான நபர் உக்ரைன்ல ஒரு ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உக்ரைன்ல இப்போ அவங்க ஒரு எம்பி தான், மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் தான். சரி, மெயினான விஷயத்துக்கு வருவோம். பீப்புள்ஸ் டெபுட்டி அவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம நாட்டுல விண்டரோட கடைசி நாள், ஆனா 3ஆம் உலக போர் நெருங்கி வர மாதிரி தெரியுது. அது ஆல்ரெடி நெருங்கிடுச்சு. மேபி எதிர்காலத்துல, ப்ராபப்ளி எதிர்காலத்துல இருக்கக்கூடிய வரலாறு படிக்கக்கூடிய நபர்கள் 3ஆம் உலக போர் பிப்ரவரி 24, 2022 தொடங்குச்சுன்னு படிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா 3ஆம் உலக போர் ஆரம்பம் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பிப்ரவரி 24 போச்சு. ஸோ இப்போ இந்த டைம்ல மிடில் ஈஸ்ட்ல ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்கா யுத்தம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம், ஈரானாவோட லேஸ்ல சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன் நம்மளுக்குமே விட்டு கொடுத்துட மாட்டாங்க, நம்மளும் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா என்ன ஃபாரின் பாலிசி எது அது இதுன்னு இருந்தாலும் ஒன்ஸ் ரெஜிம் சேஞ்ச் ஈரான்ல வந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கங்க, அடுத்தது நம்ம தான். அமெரிக்காவோட ஹிட் லிஸ்ட்ல அடுத்த நம்ம இருப்போம் அப்படிங்களா, மாற்று கருத்துல. ஏன்னா நேர டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. சரி, ஓகே. 3ஆம் உலக போர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல மரியா பெசுக்லியா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லியிருக்காங்க. ஸோ 3ஆம் உலக போர் அப்புறம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு, இப்ப நடந்துட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா இதுல மெயினான விஷயம் என்னன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறாங்க, அமெரிக்கா ஈரான் அடிக்கிறாங்க. ஆனா ஈரான் ஏன் யுஏஇ அடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. யுஏஇல அதிகமான பேசஸ் இல்ல, அதிகமான அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இல்ல, இருந்தாலும் ஏன் அங்க அடிக்கிறாங்க? பல நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்டா இருக்கக்கூடிய யுஏஇ மேல ஏன் ஈரான் வெறி கொண்டு அடிக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள். இதுக்கான காரணம் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. இதுல பல்வேறு கருத்துக்கள் நீங்க பார்த்திருக்கலாம். பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கனால பல கருத்துக்கள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஆதாரம் உண்மைத்தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. பட் டீ கடை பெஞ்சில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ரிவெஞ்ச் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க இந்த மெர்சனரிஸா அதிகப்படியா யுஏஇ ஹையர் பண்றாங்களா அப்படின்ற கேள்வியை நீங்க கூகுள்ல கேட்டீங்கன்னா அதோட ஏஐ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ங்கிறது எஸ் அப்படிங்கிறது போல வரும். அப்ப யுஏஇ மெர்சனரிஸா ஹையர் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ப்ரூஃப் அந்த ஏஐ நிறைய சோர்சஸும் உங்களுக்கு வைக்கும். எந்தெந்த நியூஸ்ல இருந்து அது போல எடுத்திருக்கு அப்படிங்கறத சோர்ஸும் வைக்கும். நீங்க அதை போய் வெரிஃபை பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யுஏஇ நிறைய மெர்சனரிஸா ஹையர் பண்றாங்கன்னு. சரி, அவங்க ஹையர் பண்ண அடியாளுங்களை கூப்பிடுறாங்க, அவங்க நாடு எதுக்கு அடியாளுகளை கூப்பிடுறாங்க அப்படின்ற கேள்வி சைட்ல வச்சுக்கோங்க. எங்கிருந்து கூப்பிடுறாங்க அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியா, லத்தீன் அமெரிக்கா நாடுகள்ல இருந்து அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா மெர்சனரிஸா ஹையர் பண்றாங்க. மெர்சனரிஸ்னா கூலிப்படைங்க, பணம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அவங்க துப்பாக்கி தூக்கிட்டு போய் சண்டை பிடிப்பாங்க நம்மளுக்கு. அது போல ஏன் யுஏஇக்கு அது தேவை? அவங்களோட இன்ட்ரெஸ்டா பல பகுதிகளிலையும் நிலைநாட்டுறதுக்காக அவங்க அந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது போல அந்த கூகுள்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது இதுக்குன்ட்டு இல்ல, பல அனலிஸ்டோட கருத்துக்கள் நான் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியாது இல்லையா, சோர்ஸ் இருக்காது இல்லையா, சோ அதனால. சரி, அவங்க பல நாடுகள்லயும் செய்யறாங்களே, இதுல என்ன பழிவாங்குதல் இருக்கு அப்படின்னா, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா உக்ரைனோட போர்ல அதிகப்படியான மெர்சனரிஸ் எந்த நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொலம்பியா, அப்புறம் பிரேசில். யாரு? மெர்சனரிஸ். அப்ப என்ன நடக்குதுங்க அப்படின்ற கேள்விகள் வருது. யுஏஇ என்னைக்கோ தேதியை குறிச்சிருக்காங்க, ஈரான் மேல கைய வச்சோடனே இதுதான் வாய்ப்பு அப்படிங்கிறது போல சூப்பர் பவர் பேட்டில்ல இப்ப யுஏஇ சிக்கிச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. இது தொடக்கம் தான். யுஏஇல இதுக்கு மேலதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். யுஏஇக்கு நாள் குறிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள். இது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தான். அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஈரான்ல மிக பெரும் இழப்பு, சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களோட மரணம். மக்கள் அலைகடல் என திரண்டு அந்த மௌன அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்களோட தலைவரை இழந்த வருத்தத்துல ஈரான் இருக்காங்க. அந்த வருத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ரிவெஞ்ச் அப்படிங்கிறது போல கேட்கிறாங்க. மோசமான ஒரு விளைவுகள் இதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல இருக்க போது. இந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் சவுதி அரேபியா, கத்தர், யுஏஇ, நாட்டோட செக்ரட்டரி மார்க் ரூத்தே அவர்கள் பல நபர்கள் கூடயும் பேசிட்டு இருக்கிறதா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து இந்த கரோலினா அவர்கள் இருக்காங்களே, ஸ்போக் உமன், அவங்க தரப்பு வந்து போஸ்ட் வந்திருக்கு. பேசிதான் ஆகணும். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முடக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இப்போ மொதல் டேங்கர் அடிச்சிட்டாங்க ஈரான்.
பலூ பிளாக்டு ஆயில் டேங்கர் ஸ்கைலைட் அப்படிங்கிற ஒரு ஆயில் டேங்கரை, இதுக்கு ப்ரூஃப் கேட்காதீங்க, இப்போதான் வந்துச்சு. ஸோ எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இருந்துச்சுன்னா அடுத்தது பயில பார்க்கலாம். பட் ஆனால் செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கைலைட் அப்படிங்கிற ஆயில் டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் டார்கெட் பண்ணிட்டாங்க. 5 நாட்டிக்கல் மைல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அந்த பகுதிகளில் மவுஸ் டேம் அப்படிங்கிற பகுதிகள் இருந்து 5 நாட்டிக்கல் மைல்ல இருந்திருக்கு. ஸோ அதை அடிச்சிருந்துருக்காங்க ஈரான். க்ரூ எல்லாமே இவாக்குவேட் ஆயிருக்காங்க. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல மேரிடைம் செக்யூரிட்டி சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருந்துருக்காங்க. இன்கேஸ் நான் இதை எடிட்டிங் பண்ணும்போது யூஸ் தான் சைடில் அட்டாச் பண்றேன். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முடக்கப்பட்டது. இப்போ ஒமனோட கமர்ஷியல் போர்ட்ஸ் மேலேயும் ஈரான் அடிச்சிட்டாங்க. ஒமனை தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, இன்டைரக்ட் டாக்ஸ் அமெரிக்கா கூட. இப்போ ஒமனோட கமர்ஷியல் போர்ட்ஸ் மேலேயும் ட்ரோன்கள் தாக்கப்பட்டு விட்டது. மிடில் ஈஸ்ட் முழுவதும் யுத்தகலமாக மாறிடுச்சு. அதாவது கமர்ஷியல் போர்ட்ஸ், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெசார்ட்ஸ், ஹைரைஸ் பில்டிங்ஸ், மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே அடிவாங்குது. அதுவும் ஈரானோட மிசைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஹ்ரினோட நேவல் சப்போர்ட் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெஹ்ரினோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்றதை அமெரிக்காவோட வீரர்களை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே ஈஸியா ஈரானோட மிசைல் இவேட் பண்ணுது. எத்தனை 3 மிசைலை லான்ச் பண்றாங்க. முதல்ல 2 லான்ச் பண்றாங்க இன்டர்செப்டார், 2லயும் கடந்துருச்சு. 3ஆவதா ஒன்னு லான்ச் பண்ணி அதுலயும் கடந்து அந்த மிசைல் சக்சஸ்ஃபுல்லா வந்து விழுகுது. இதுதான் ஈரானோட சக்சஸ். அவங்களோட 12 நாள் போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அவங்க மிசைல புதுசா மாத்தி அமைச்சிருக்காங்க. பர்ஃபெக்டா ஹிட் ஆகுது. மிடில் ஈஸ்ட் இப்ப பிதுங்க முழிக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம சார்ஜா யுஏஇல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்ததுல ஷாப்பிங் மால்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் தாக்கப்பட்டிருக்கு. வேணும்னே அந்த ஷாப்பிங் மால் அடிச்சுன்னு சொல்லல, பட் ஆனா அந்த பகுதியில விழுந்திருக்கு. மேபி எலக்ட்ரானிக் வார்ஃபேரா இருக்கலாம், இல்ல உதிரி பாங்கள் உதிரி பை கூட விழுந்திருக்கலாம். மக்கள் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிற சொன்னா, ஸ்டார்டிங் பண்ணும் போதே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பால் அப்படிங்கறதெல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பலி கொடுக்கறது குழந்தைகளை கொடுக்குறாங்க இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறது போலலாம் செய்திகள் இருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது இல்லையா? இப்ப அது ரிலேட்டடா ஈரான்ல தாக்கப்பட்டது பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல். 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் வந்து பார்த்தா இறந்திருக்காங்க. ஸோ தாக்குதல் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது குழந்தைகளை பலி கொடுக்கறது அப்படிங்கிறது வேணுக்குனே செஞ்சிருக்காங்க, அதுவும் ஸ்கூல் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இது எல்லாமே லிங்க் ஆகுது அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ உயிர் சேதங்கள் அங்க இன்க்ரீஸ் ஆகும்போது ஈரான் எதை பத்தி கவலைப்படாம இங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஷாப்பிங் மால்ல அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க, தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோக்கள், இமேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த பெஹ்ரின்ல ஹைரைஸ் பில்டிங்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ட்ரோன்கள்னால தாக்கப்படுது. ஈராக்ல இருக்கக்கூடிய யூஎஸோட பேஸ் ஹெரர் ஏர்பேஸ் எர்பில்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள்னால தாக்கப்படுது. ஈரானோட மிசைல் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஜெருசலேம் பகுதியில செகண்ட் இம்பாக்ட் நடந்திருக்கு. பெய்ட் ஷெர்மாஸ் இஸ்ரேல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் நடந்திருக்கு. அப்படிங்கிற பல பகுதிகளையும் நடந்துகிட்டு இருக்கு. அட் சேம் டைம் ஈரான்குள்ளேயும் பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஸ்ட்ரைக்ஸ் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தியும் அவங்களால ஸ்டாப் பண்ண வைக்க முடியல. ஆர்மெடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க படை அங்க நின்னோம், ஈரான் இது போல திரும்பவும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி ஈரானுக்கு கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கறத காட்டுறாங்க. இப்போ ப்ரோ ஈரானோட ரெஜிம் ப்ரொட்டஸ்டர்ஸ் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா கராச்சியில இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எம்பசி மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் அமெரிக்கர்களுக்கு ஒரு அலர்ட் போயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கர்கள், இந்த அமெரிக்கன் எம்பசி, இந்த இஸ்லாமிய நாடுகள், இந்த முஸ்லீம் நாடுகள் சொல்லக்கூடிய நாடுகள், ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கிறவங்க பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற வார்னிங் போயிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல 8 ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கலாம். அந்த அளவுக்கு மோசமான தாக்குதல்கள் அங்க நடந்திருக்கு. ரிட்டாலியேஷன் ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 8 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல சொந்த மக்களை அமெரிக்காக்காக தன் ராணுவம் வந்து சுட்டுக் கொள்ளுது, கன்சலேட்டர் பாதுகாக்கணுன்றதுக்காக கராச்சி பகுதியில் அப்படிங்கிறது போல. சோ மக்கள் மேலும் மேலும் ராணுவத்துக்கு எகெயின்ஸ்டான மனநிலைமைக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும் போது அதே பாகிஸ்தான்ல 2 போஸ்ட வந்து பாத்தீங்கன்னா ஆப்கான் தரப்புல இருந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க தாலிபன்ஸ் போஸ்ட் பகுதிகளில். ஸோ ரிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா நார்த் வஜிரிஸ்தான் பகுதிகளில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட் முழுவதும் ரத்த கலரியா மாறிக்கிட்டு இருக்கு. எஸ்கலேஷன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை முடிக்கல அப்படின்னா இன்னொரு 12 நாள் போகலாம் அப்படிங்கிறத பழையபடி இந்த 12 நாள் வார் 20 நாள் வார்ல முடிக்கலாம் அப்படிங்கிற யோசனை இருந்தது அப்படின்னா
அதிகப்படியான விலை கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். அது போல எதுவும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல எல்லா நாடுகளும் பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சிடலாம். இந்த ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து மக்கள் பெருமளவுல சேதம், உயிர் சேதம் இல்லாம காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.